தமிழ் ஜூனியர் கிரேட் அன்னோன் பேசேஜ் கெட் ரெடி ஸ்டார்ட். மாண்புமிகு தலைவர் அவர்களே, நிதி அமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கும் வரவு செலவு திட்டத்தை ஆதரித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, மனிதனுக்கு உணவுதான் மிக முக்கியம் என்ற வகையில் விவசாயத்தை பற்றி அதிக கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். இப்பொழுது உற்பத்தியாகும் உணவு போதவில்லை என்ற அடிப்படையில் நிலத்தை நன்றாக வளப்படுத்தி அதன் மூலம் அதிக உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும் என்று எண்ணி சில தொகைகளை ஒதுக்கி ஏற்பாடு செய்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. அதற்காக இன்னும் கொஞ்சம் அதிகமாக பணம் ஒதுக்கி இருந்தால் அதிக பலன் அடைய அது ஏதுவாக இருக்கும். அடுத்தபடியாக, பூச்சி மருந்துகள் விவசாயிகளுக்கு மிக மிக அவசியம். பயிர்கள் நன்றாக வளர்ந்து கதிர்விட்டு வரும் நேரத்தில் பூச்சிகள் அவைகளை அழித்து விடுகின்றன. விவசாயிகளுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இந்த பூச்சி மருந்துகளை நல்ல முறையில் விநியோகம் செய்ய வேண்டும். விவசாயத்துறை அலுவலர்கள் நேரில் சென்று கண்காணித்து அதற்கு எவ்விதமான முறைகளை கையாள வேண்டுமோ அப்படி செய்ய வேண்டும். இதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை அமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். உரம் வாங்குவதற்காக விவசாயிகளுக்கு நிதி உதவி அளிக்கிறார்கள். விவசாயிகள் அந்த பணத்தை வேறு வகையில் செலவழித்துவிட்டு நிலத்திற்கு உரம் போடாமல் இருந்து விடுகிறார்கள். விவசாயிகளுக்கு உரம் போடுவதற்கு பணமாக கொடுப்பதை தவிர்த்து அரசே உரத்தை வாங்கி கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அவ்வாறு கொடுக்கும் உரத்தை விற்றுவிடுவார்களோ என்று அஞ்சினால் அது விவசாயிகளை பொறுத்த விஷயமே தவிர அரசை பொறுத்தது அல்ல. ஆகவே விவசாயிகளுக்கு உரமாக விநியோகிப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கிராம கைத்தொழில்களை ஊக்குவிப்பது மிக மிக அவசியம். கிராமங்களில் இத்தகைய தொழில்களை மேற்கொள்ளும்போது சமூக நல வாரியத்தின் கீழ் பல்வேறு மையங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த மாதிரி மையங்களில் மாதர்கள் பூ வேலை, சரிகை வேலை போன்றவற்றில் பயிற்சிகள் பெற்று வருகிறார்கள். அந்த இடங்களில் சமூக நல வாரியம் கொடுக்கும் மானியத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் கிராம கைத்தொழில்களுக்காக இங்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் பணத்திலிருந்தும் இந்த மையங்களுக்கு நிதி உதவி அளித்தால் அங்கு உள்ள மக்கள் நல்ல பயனை அடைவார்கள் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இத்துடன் எனது உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மதுரை திருவள்ளுவர் மாநகராட்சி
மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் மதுரை மாநகராட்சி ஆணையருக்கு எழுதிய கடிதம். ஐயா, பள்ளி மாணவர்களின் பொது அறிவை மேம்படுத்தும் நோக்கத்தில் அவர்களுக்கு தேவையான நேர்முக பயிற்சிகள் அளிக்கும் விதத்தில் எங்களது பள்ளியில் 10ஆம் வகுப்பில் 3 பிரிவுகளில் பயிலும் சுமார் 110 மாணவர்களை மதுரைக்கு அருகில் அமைந்துள்ள சர்க்கரை ஆலைகளுக்கு பின்னர் மதுரை வைகை அணைக்கும் ஒருநாள் சுற்றுலா அழைத்து சென்று அங்கு அவர்களுக்கு தேவையான நேர்முக விளக்கங்களை அளிப்பது என்று எங்களது பள்ளி ஆசிரியர்களும் பெற்றோர் சங்க முக்கியஸ்தர்களும் சேர்ந்து முடிவு செய்துள்ளோம். இதற்கான செலவை பள்ளி மாணவர்கள் நல நிதி மற்றும் பெற்றோர் சங்க நிதியிலிருந்து செலவு செய்யவும் மாணவர்களை உடனிருந்து அழைத்து செல்ல பெற்றோர் தரப்பில் 2 பேர்களை அழைத்து செல்லவும் அனுமதி வழங்குமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள திருவள்ளுவர் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி ஸ்டாப்.